உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசி என்பர்களே, இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஒரு அதி அற்புதமான மாதமாக, சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. குறிப்பாக மிதுன ராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்ல முறையில் சுப பலன்களை தரக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மிதுன ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு திரிகோணம், முதல் திரிகோணம்னு சொல்லக்கூடிய துலாம் ராசியில் அங்கே வீற்றிருக்கிறார். ராசிநாதன் புதன் திரிகோணத்தில் இருக்கிறார். பொதுவாகவே திரிகோணத்தில் ராசிநாதனோ அல்லது லக்னாதிபதியோ திரிகோணத்தில் உட்கார்ந்தாங்கன்னா அபரிமிதமான நல்ல பலன்கள் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே, கண்டினியூவாக நல்ல பலன்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்கு லைஃப்பில் எப்போலாம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நல்லது நடக்குதோ அப்போலாம் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் உட்கார்ந்துருப்பார். அப்படியாக இந்த அக்டோபர் மாதம் மிதுன ராசிக்கு ஒரு நல்ல மாதமாக, மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக, நிறைய விஷயங்களை செய்து காட்டக்கூடிய மாதமாக, உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாக, நீங்கள் எதெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. மிதுன ராசி என்பர்களே, எல்லாம் தான் நடக்க போதே அப்படி நீங்கள் சும்மா உட்காந்தா நடக்காது. அப்போ அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும், அதற்கான சில வழிபாடுகளை செய்யணும். அதுவும் உங்கள் ஜாதகத்தை கொண்டு நீங்கள் என்ன மாதிரியான பிரார்த்தனைகளை கையில் எடுக்கிறீங்க, உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ, எது சக்ஸஸ் ஆகணுமோ அதுக்கு தகுந்த உரிய தேவதைகளை, தெய்வங்களை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் வழிபாடு செய்வீர்களே ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியான மாதமாக அமையும். அதை எப்படி சாமி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான், பர்த் சார்ட் தான் பேசுகிறேன். சரி, தொழில் அமைப்புகள், வருமானங்கள் எப்படி இருக்கும்? மிதுன ராசியை பொறுத்தவரையிலே ராசிக்கு 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தான அதிபதி குரு பகவான் ராகுவோடு இணைந்திருக்கிறார். நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும், வெளிநாட்டு பிஸ்னஸ் வாய்ப்புகள் கிடைக்கும், வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்கிறவங்க, கார்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சுருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட்டு கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அல்லது வெளிநாட்டிலே பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள், இங்கிருந்து பொருளை வாங்கி விற்கக்கூடியவங்க, ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க, அல்லது கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்போ மிதுன ராசி என்பர்களே, நீங்கள் உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். இல்லை சாமி, எனக்கு பிஸ்னஸே இல்லை, ரொம்ப டல்லாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்களா, ஒரு பிளாக் மேஜிக் ஏதாவது இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குங்க சாமி, ஒரே தொழில் போட்டியாக இருக்குது, கண் திருஷ்டியாக இருக்குது, தொழில் அடி வாங்குது, அல்லது கடன் சுமைகள் இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்குது, பணம் கொடுத்து ஏமாந்துட்டோம், வர வேண்டிய பைசா ஏமாந்துட்டோம், நாங்கள் பைசா வர வேண்டியது இருக்குது, கொடுத்துருக்கோம், வரமாட்டுறாங்க, ஏமாத்துறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அப்போ தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும், ஏன் இங்கே கூட நீங்கள் விவசாயம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், தியேட்டர்ஸு, திருமண மண்டபங்கள், ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு, கல்வி நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இதெல்லாம் மிதுன ராசி அன்பர்களாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். குறிப்பாக வக்கீல், அட்வொகேட்ஸ், மற்றவங்க பிரச்சனையெல்லாம் இவங்க போய் தீர்த்து வைப்பாங்க. ஆனால் இவங்க பிரச்சனை யார் தீர்த்து வைப்பாங்கன்னா ஜாதகம் தான் தீர்த்து வைக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய அட்வொகேட்ஸ், பல விதமான பெரிய பெரிய அட்வொகேட்ஸாக கூட இருக்கலாம், நல்ல நேம் வாங்க, ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், நல்லா ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், வீடு வாசல் சொந்தம்
அமைப்பு எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்களுக்கும் சில சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க, எங்கேயா போய் ஏமாந்துருப்பாங்க, அல்லது ஒரு ஃபேமிலி ட்ரபிள் இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை. அப்போ வக்கீல்கள், அட்வொகேட்ஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். அதே போல் டீச்சராக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், அதான் எஜுகேஷனல் செக்டராக இருக்கலாம். அதே போல் ஆடிட்டர்ஸ், கணக்கு மற்ற எல்லா கணக்கையும் பார்ப்பாங்க, இவர் கணக்கை கொட்டை விட்டுருவார். அப்போ இப்படியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் கண்டிப்பாக மிதுனராசி என்பவர்களே தொழில் துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக ஐடி செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சின்ன சின்ன ஐடி நிறுவனங்கள் வச்சு வேலை வாங்கக்கூடியவங்க, ஐடி சப்போர்ட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கம்யூனிகேஷன்ஸ் சம்மந்தப்பட்டது, திரைத்துறையினர், சின்ன திரை சம்மந்தப்பட்டவங்க. அப்போது இந்த மாதிரியான புதன் சுக்கிரன் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் மிதுனராசி என்பவர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், மிதுனராசினா நிச்சயமாக ஷேர் மார்க்கெட் நாம் சொல்லணும். ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அது வந்து ஒரு தந்திரமான வியாபாரமாக போச்சு, ஒரு சூதாட்டம் மாதிரி ஆகி போச்சு. அதில் விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதனால் இந்த ஷேர் மார்க்கெட் ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்போ மிதுனராசி என்பவர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படியே ஒரேடியாக சரியாக போயிடும், க்ளீன் ஆகும்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் கர்மா இருக்குது. அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணுங்கிறத உங்கள் ஜாதகம் தான் பேசும். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மிதுனராசி என்பவர்களே தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், இடமாற்றங்கள் ஏற்படும். ஒரு கம்பெனி சேஞ்ச் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆர்டர் பையர் சேஞ்ச் ஆகலாம், இல்லை கம்பெனியை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணலாம், ஆஃபீஸை ஷிஃப்ட் பண்ணலாம், இல்லை அதை வந்து வேறு இன்னொருத்தர் கைமாற்றி விடலாம். இந்த மாதிரியான தொழிலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும் மிதுனராசி அன்பர்களே. அடுத்ததாக வேலை வாய்ப்புகள். நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், சுய தொழில் செய்பவராக இருக்கலாம், உள்நாட்டில் வேலை, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, ஜாப் பண்ணக்கூடியவங்க, அல்லது வெளிநாட்டில் விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், பிஆர் சம்மந்தப்பட்ட ட்ரபுள் இருக்கலாம், ரினிவல் ஆகாமல் இருக்கலாம், அல்ல அங்கே ஏதாவது என்கொயரி இருக்கலாம், அங்கே ஏதாவது கேசஸ் இருக்கலாம், பதவி போட்டிகள் இருக்கலாம், பதவி போட்டிகளால் வந்த வம்பு வழக்குகளாக இருக்கலாம். இப்படி உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் மிதுனராசி அன்பர்களே. குறிப்பாக மிதுனராசியாக இருப்பார்களே ஆனால் வேலையில் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய ஜாப் சேஞ்சஸ் வரப்போகுது. நான் ஒரு கம்பெனியை மாறலாமா, வேறு எதாவது கம்பெனிக்கு போகலாமா, இதே கம்பெனியில் இருக்கலாமா, இதெல்லாம் ஒரு முறை ஒரு அட்வைஸ் கேட்டு நடந்து கொள்வது சிறப்பு மிதுனராசி அன்பர்களே. அப்போ வேலை சிறப்பானதாக இருக்கும், இடமாற்றங்கள் நிகழும், டிரான்ஸ்போர்ட்டு கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும் மிதுனராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குடும்பம், கணவன் மனைவி. இந்த குடும்பம், கணவன் மனைவியை பொறுத்தவரையில் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அன்னை வாராகியின் திருவருளாலே நிறைய மாற்றங்கள். நீங்கள் கவலையப்படாதீங்க. வாராகி அம்பாவை வந்து வழிபாடு பண்ணுங்கள். அது என்ன தான் பிளாக் மேஜிக்காக இருந்தாலும், காதலர்களாக இருக்கலாம், பிரிஞ்சவங்களாக இருக்கலாம், திருமணமானவங்களாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். அப்போ பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், இவர்களுக்கு கூட மிதுனராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஒரு நல்ல மாதமாக, வருமானம் தரக்கூடிய மாதமாக, உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போலத்தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம்,
இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி என்பர்களே இந்த மாதம் திருமண யோகம் நிச்சயம் கைகூடும். 7க்குடையவன் 11 லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார், சுக்கிரனுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார். ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் திருமணம் நடந்தேறும். திருமண தடைகள் விலகும், திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், ஜாதக தடைகள் விலகும். முதல் திருமணம், வயோதிக திருமணம், நாள்பட்ட திருமணம், தடைப்பட்ட திருமணம், அப்போ திருமணங்கள் நடைபெறும். குழந்தை பாக்கியம் உருவாகும். 5 செவ்வாய்க்கேது, அப்போ நிச்சயமாக குழந்தை பாக்கியங்கள் உருவாகும். ஸோ எப்படி பார்த்தாலும் மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெயவராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.